23வது ശ്ലോകം. ഗോത്രം ത്വദീയം ഭഗവാൻ വൃഷധ്വജഃ ദാക്ഷായണീ ഇതി ആഹ യദാ സുദുർമനാഃ. ഗോത്രം ത്വദീയം ഭഗവാൻ വൃഷധ്വജോ ദാക്ഷായണീത്യാഹ യദാ സുദുർമനാഃ. വ്യഭേദ നർമ്മസ്മിതം ആശു തദാ അഹം വ്യുത്സ്രക്ഷ്യ ഏതത് കുണഭം ത്വത് അങ്കജം. വ്യഭേദ നർമ്മസ്മിതമാശു തദ്യഃ വ്യുത്സ്രക്ഷ്യ ഏതത് കുപണം ത്വദങ്കജം. ഗോത്രം ത്വദീയം ഭഗവാൻ വൃഷധ്വജോ ദാക്ഷായണീത്യാഹ യദാ സുദുർമനാഃ. വ്യഭേദ നർമ്മസ്മിതമാശു തദ്യഃ വ്യുത്സ്രക്ഷ്യ ഏതത് കുപണം ത്വദങ്കജം. ஆத்மாராமர்களாயிருக்கிற மகாத்மாக்களுக்கு, புண்ணியாத்மாக்களுக்கு வேதத்தில சொல்லப்பட்டிருக்கிற விதிகள் ஒன்றும் பாதகமில்லை. அதிலேந்து டிஃபரன்ஸ் ஆக்கும் மனுஷாலோடும் தேவர்களோடும் மார்க்கம் அப்படிங்கிறது சுதர்மத்தில இருக்கிறவா அந்நிய தர்மத்தை வெறுக்க மாட்டா. வேதத்தில நிவர்த்தி மார்க்கத்தை சம்பந்திச்சும் പ്രവൃത്തി മാർഗത്തെ സംബന്ധിച്ചും ഡീറ്റെയിൽ ആയിട്ട് ചൊല്ലപ്പെട്ടിருக்கு. ഇതാകട്ടും ഒരു சேர கொண்டு நடக்கிறதுக்கு பிரயாசம் இருக்கிறதுமாக்கும். பரமசிவனை சம்பந்திச்சு இந்த ரெண்டு மார்க்கங்களையும் ஆசிரயிக்க வேண்டின அவசியமில்லை. யஜ்ஞபாகம் பரமசிவனுக்கு நீங்கள் கொடுக்கலை. அந்த யஜ்ஞத்துல மிருஷ்டானமா சாப்பிட்டு ஹோம புகை முன்னால உக்காந்துட்டு பலவிதமான மந்திரங்களை சொல்லி பிராமணாலெல்லாம் உங்களை பகவான ஸ்துதிக்கிறாளே, அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற ஆக்ரகங்களுக்காக்கும் பிரவൃத்தி மார்க்கத்துக்காக்கும் பிரம்மஜர்களா இருக்கிறவா கூடியும் பகவான சேவிக்கிறா. அப்படி இருக்கிற பகவானோட திருப்பாதங்களை பிராபிக்கிறதுக்கு உங்களுக்கு சாத்தியம் இல்லையப்பா. பகவான் சம்புவை நிந்திச்ச உங்ககிட்ட இருந்து கிடைச்ச இந்த துஷ்டமான துஷிச்ச சரீரம் எனக்கு இனி தேவையில்லை. துர்ஜனங்கள் ரொம்ப நிக்கிற இந்த சதசில வந்ததால எனக்கு இப்போ ரொம்ப ரொம்ப லஜ்ஜை தோணுறது. உங்களோட குலத்தை ஆதரிச்சுண்டு பகவான் சம்பு என்ன ஆதரவோடு கூடிட்டு தாட்சாயணி அப்படின்னு கூப்பிடுற வழக்கம் உண்டு. இனி அது கேட்கறதுக்கு சக்தி எனக்கு இல்லை. அதனால உங்ககிட்ட இருந்து கிடைச்ச ஜட சரீரத்தை நான் இப்பவே வேண்டான்னு வைக்க போறேன் அப்படின்னு தேவி தட்சன் கிட்ட சொல்றதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். பகவான் விருஷத்வஜஹா, என்னோட கணவர் காளமாடு கொடி அடையாளமாயிருக்கிற மகாதேவன். துவஜம் ஜனன கொடி, விருஷம் ஜனன காளை. காளையோடு அடையாளம் இருக்கிற கொடி இருக்கிற மகாதேவன். ஒரு சில டைம்ல என்ன எப்படி கூப்பிடுவார் தெரியுமா உங்களுக்கு? உங்களோட பேரு தட்சன்னாக்குமே. அப்போ தட்சனோட புத்திரியான என்ன தாட்சாயணி அப்படின்னு பாசமா கூப்பிடுறது உண்டு. யதா எப்ப வாக்குமோ மகாதேவன் என்ன தாட்சாயணி இது தாட்சாயணி அப்படின்னு தொதியம் கோத்திரமாக உங்களோட வம்சத்துல ஜனிச்சவளாயிட்டு கூப்பிடுறது. ததா அப்போது அகம் நான் വ്യഭേദ നർമ്മസ്മിതം சந்தோஷம் இல்லாதவளாயிட்டே தீர்ந்துடுவேன். என்னோட நல்ல மூடு இனி அப்படி உண்டாகாது. இத்தனை நாளைக்கும் தாட்சாயணி சொல்லி கூப்பிடுறது எனக்கு ரொம்ப குஷியா இருக்கும். ஆனா இனி என்னோட கணவர் என்ன தாட்சாயணி கூப்பிட்டானாக்கா என்னோட மூடெல்லாம் போயிடும்.
நல்ல மனசு நீ உண்டாகாது எனக்கு அதை கேட்கறதுக்கு. சுதுர்மனாகா, மனசங்கடம் எனக்கு நீ வந்து சேரும். தொது அங்கஜம் ஏதது குணபம், உங்களோட சரீரத்திலேருந்து உண்டான ஜீவன் நஷ்டப்பட்ட தேஜஸ் இல்லாத இந்த சரீரம் ஆசு யுல்ஸ்ரட்சியா, உடனடியாயிட்டு நான் வேண்டான்னு வச்சிடுவேன் அப்படின்னு சதீதேவி இங்க தட்சன் கிட்ட சொல்றா. உங்களோட பேரை சேர்த்தி வச்சு என்ன தாட்சாயினி அப்படின்னு மகாதேவன் அடிக்கடி அடிக்கடி கூப்பிடுறாரு. இனி அப்படி அவரு கூப்பிட்டானா நான் நின்ன நிப்புல உருகி போயிடுவேன். அதனால எனக்கு இனி அங்க போறதுக்கு முடியாது. எனக்கு இனி இந்த சரீரம் போரும் ஆயாச்சு. அதனால மகாதேவன் கிட்ட போறதுக்கும் என்னால முடியாது. அதனால நான் இந்த சரீரத்தை வேண்டான்னு வைக்க போறேன். மைத்ரேயர் அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத சொல்றதுனால மைத்ரேய உவாஜா 24வது ஸ்லோகம். இதி அத்வரே தட்சம் அனூத்ய சத்ருஹன். இத்யத்வரே தட்சமனூத்ய சத்ருஹன் சிதௌ உதீஜிம் நிஷசாத சாந்தவாக். சிதாவுதீஜிம் நிஷசாத சாந்தவாக். ஸ்பிருஷ்ட்வா ஜலம் பீத துகூல சம்ருதா. ஸ்பிருஷ்ட்வா ஜலம் பீத துகூல சம்ருதா. நிமீல்ய திருக் யோகபதம் சம் ஆவிஷத். நிமீல்ய திருக் யோகபதம் சமாவிஷத். இத்யத்வரே தட்சமனூத்ய சத்ருஹன் சிதாவுதீஜிம் நிஷசாத சாந்தவாக். ஸ்பிருஷ்ட்வா ஜலம் பீததுகூல சம்ருதா. நிமீல்ய திருக்யோகபதம் சமாவிஷத். நிமீல்ய திருக் யோகபதம் சம் ஆவிஷத். நிமீல்ய திருக் யோகபதம் சமாவிஷத். இத்யத்வரே தட்சமனூத்ய சத்ருஹன் சிதாவுதீஜிம் நிஷசாத சாந்தவாக். ஸ்பிருஷ்ட்வா ஜலம் பீத துகூல சம்ருதா. நிமீல்ய திருக் யோகபதம் சமாவிஷத். மைத்ரேயர் சொன்னார். இப்படி சொன்னதுக்கு அப்புறமா சதீதேவி கைகளை கால்களை எல்லாம் அளவிட்டு கீழே மஞ்ச கலர்ல இருக்கிற வஸ்திரத்தை விரிச்சு அதுல கண்ணை மூடிண்டு யோக நிமக்னையாயிட்டு தியானம் பண்ணிட்டு உட்காந்தா. சத்ருஹன் ரஜோகுண தமோ குணங்களாயிருக்கிற ஷட்குணங்களை, அதாக்கும் இங்க சத்ருக்கள், அந்த சத்ருக்களையும் ஷட்விகாரங்களாயிருக்கிற சத்ருக்களையும் காம குரோத லோப மோக மத மாத்சரியமாயிருக்கிற அந்த சத்ருக்களையும் ஹஸ்தினாபுரியில இருக்கிற சத்ருக்களையும் தூர நகத்தி நிறுத்தின விதுரா அப்படின்னு மைத்ரேயர் விதுரரை கூப்பிடுறார். அதாக்கும் இங்க சத்ருஹன். காம குரோதங்களாயிருக்கிற ஷட்விகாரங்களை ஜெயிச்சவாளுக்கு அவிவேக புத்தி அப்படிங்கிறது உண்டாகாது. அவ ஞானியாக்கும். அவளுக்கு துவைத பாவம் இருக்காது. அவளுக்கு அத்வைத பாவம் மட்டும்தான் இருக்கும். சதீதேவிக்கு பகவானோடு பிரேரணைப்படி
விதிபடி அவிவேக புத்தியும் துவைதபாவமும் இங்க வந்து சேர்ந்ததால சதீதேவி கோப பரவசையாயிட்டு സ്വന്തം ശരീരത്തെ ഉപേക്ഷിக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டு நிக்கிறா. சதீதேவிக்கு யாகசாலையில அப்பா ஸ்வீகரணம் கொடுக்காததால சதீதேவிக்கு அப்படி ஒரு ஆசை இருந்தது. கணவர்கிட்ட சொன்னதை நம்ம பார்த்தோம். அந்த யாகசாலைக்கு போனானாக்கா அப்பா நிறைய சம்மானங்கள் எல்லாம் நமக்கு தருவா, சகோதரிகள் எல்லாம் நம்மகிட்ட நன்னா பேசுவா, அம்மையெல்லாம் நன்னா பேசுவா இப்படின்னு எல்லாம். இதுல முக்கியமான அந்த ஸ்தானத்துல இருக்கிற அப்பா வானு கூட கூப்பிடலை. அப்போ சதீதேவி ஆசைப்பட்ட அந்த ஆக்ரகம் நடக்காததுனால கோபம் வந்தது. ஆசை அப்படிங்கிறது இருந்ததாலியாக்கும் அந்த ஆசை நடக்காத காரணமாயிட்டு கோபம் அப்படிங்கிறது வந்து சேர்ந்தது. ஷட்விகாரத்துல ஃபர்ஸ்ட் விஷயமாக்கும் ஆக்ரகம் அப்படிங்கிறது. ஆக்ரக சாஃபல்யம் இல்லை அப்படின்னாக்கா அதுக்கு பின்னால ரெண்டாவது ஆயிட்டு வரதாக்கும் குரோதம். எந்த விதமான பொறுமையும் இல்லாத சதீதேவியாக்கும் நம்ம இங்க இந்த தட்சயாகத்துல நம்ம பார்க்கிறோம். சதீதேவியோட குரோதபாவம் காரணமாயிட்டு சரீர தியாகமே சதீதேவிக்கு செய்ய வேண்டி வந்தது. கோபம் அப்படிங்கிறது அவனவனையே இல்லாம பண்ணிடும் அப்படிங்கறதையாக்கும் இது வழியா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சதீதேவிய மாதிரி ஆக்ரகம் காரணமாயிட்டு குரோதம் உண்டாக கூடாது அப்படின்னு இந்த கதை வழியா நம்மள பாகவதம் படிப்பிக்கிறது. சத்குணபாவம் இல்லாதாயிட்டு துவைதபாவத்தால கருணை அப்படிங்கிற அந்த தயை அப்படிங்கிறது இல்லாமாச்சு சதீதேவிக்கு. அதனாலேயாக்கும் ரஜோகுணத்தால ஆசையும், ஆசை நடக்காததுனால குரோதமும், அதனாலேயே சரீர தியாகமும் சதீதேவிக்கு செய்ய வேண்டி வந்தது. விதுரனை சத்ருகன் அப்படின்னு கூப்பிட்டு மைத்ரேயர் சொல்லறார். இது இப்படி அத்வரே அந்த தட்ச யாகத்துல தட்சம் அனூத்யா, தட்சம் அனுபத்யா, தட்சம் அனூத்யா. தட்சன் அப்படிங்கிற அப்பா கிட்ட இப்படியெல்லாம் அனுபத்யா கண்டினியூஸ் ஆயிட்டு சொல்லிட்டு, அனூத்யா அப்படின்னாக்கா அனுபத்யா வதிக்கிறது அப்படின்னா சொல்றது அப்படின்னு அர்த்தம். கண்டினியூஸ் ஆயிட்டு பலரும் சொல்லிட்டு ஜலம் ஸ்பிருஷ்டுவா தண்ணிய ஸ்பர்ஷிச்சுண்டு தொட்டுண்டு சத்கர்மத்துக்கு முன்னாலே ஆயிட்டு ஆஜமனம் செஞ்சுட்டு மனசும் சரீரமும் சுத்தி செஞ்சுட்டு கர்மவாசனைகளை தண்ணிய தொட்டு புனிதமாக்கிட்டு சமாதி அவஸ்தைக்கு பிரவேசிக்கவாக்கும் தேவி செய்யறா. பஞ்சபூத ஆத்மகமா இருக்கிற சரீரம் பிரகிருதி பஞ்சபூதங்களால உண்டாக்கப்பட்டதாக்கும். இந்த பிரகிருதியிலேருந்து உண்டான தேவியோட சரீரம் அப்படிங்கிறது பஞ்சபூதத்தால உண்டானதாக்கும். அக்னியையும் காத்தும் சரீரத்துக்குள்ள யோகாபியாசத்தால உயர்த்தி விட்டுட்டு ஜொலிப்பிச்சு தேவி ஸ்வயம் தகிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டா. அக்னியாலையும் காத்தாலையும் தேவி ஸ்வயம் இல்லாதாயி தீரறதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். அனில அக்னி தாரணையால ஸ்வயம் தகிச்சு அந்த அவஸ்தையில தேவி அதுக்காயிட்டு ஆஜமனியம் செஞ்சுட்டு பீத துக்கூல மஞ்ச கலர் பட்டு வஸ்திரமாக்கும் தேவி உடுத்தின்னு இருந்தா. அந்த பட்டு வஸ்திரத்தை சம்ருதா சரீரம் முழுவனாயிட்டும் பொதிஞ்சு பிடிச்சு நின்னா. அக்னிக்கும் தேவி உடுத்தின்னு இருக்கிற அந்த வஸ்திரத்துக்கும் ஒரே கலர் மஞ்ச கலர். എന്നിട്ട് ഇത്ര നേരം அப்பா கிட்ட பல விஷயங்களையும் சொல்லி அதிசக்தியா கோபிச்சு ஆக்ரோஷம் பண்ணின தேவி இப்போ சாந்தவாக் மௌனம் ஆச்சரிச்சா. பேசுறத நிப்பாட்டிட்டா. வாக்கு அப்படிங்கிறது சைலண்ட் மோடுல போட்டு வச்சா. இனி பேச்சுக்கு இங்க இடமில்லை, இனி பிரவൃத்திக்கு தான் இடம் அப்படிங்கிற மாதிரி. திருக் நிமீல்யா கண்களை மூடி வச்சுண்டு யோகபதம் யோக நித்ரை அந்த துரிய அவஸ்தைக்கு சமாவிஷது நன்னா பிரவேசிச்சா தேவி. சிதவு இந்த பூமியில உதீஜீம் வடக்கு திக்குல இருக்கிற ஸ்தானத்துல தேவி சமாதி அவஸ்தையில அந்த யாக பூமியில
நிஷசாத உக்காந்தா, வடக்கு திக்குல வடக்கப்பாத்து உக்காந்தா குபேர ஸ்தானமாக்கும் இந்த வடக்கு திசை. பிரசஸ்திய தர ஸ்தானமாக்கும் வடக்கு. அந்த இடத்துல ஆக்கும் தேவி சமாதி அவஸ்தையில உக்காந்தது. 25வது ஸ்லோகம். தேவி சமாதி அவஸ்தையில தன்னோட பிராணனை சமநிலையில நிப்பாட்டுறா. கிருத்வா சமானௌ அனிலௌ ஜிதாசனா. கிருத்வா சமானாவனிலௌ ஜிதாசனா சஹ உதானம் உத்தாப்ய ச நாபி சக்ரதஹ சோதானமுத்தாப்ய ஜனாபி சக்ரத சனைஹி ஹ்ருதி ஸ்தாப்ய தியா உரசி ஸ்திதம். शनैर्हृदि स्थाप्य दियोरसि स्थितं कण्डाद् भ्रुवोः मध्यम् अनिन्तिदा नयद्. कण्ठाद् भ्रुवोर्मध्यमनिन्तिदा नयद्. कृत्वा समानावनिलौ जिदासना सोदानमुत्ताप्य जनाभिचक्रद शनैर्हृदि स्थाप्य दियोरसि स्थितं कण्डाद् भ्रुवोर्मध्यमनिन्दिदानयत्. कृत्वा समानौ अनिलौ जिद आसना सह उदानम् उत्ताप्य च नाभिचक्रदः शनैः हृदि स्थाप्य दियः उरसि स्थितं कण्डाद् भ्रुवोः मध्यम् अनिन्तिदा नयद्. कृत्वा समानावनिलौ जिदासना सोदानमुत्ताप्य जनाभिचक्रद शनैर्हृदि स्थाप्य दियोरसि स्थितं कण्डाद् भ्रुवोर्मध्यमनिन्दिदा नयत्. பிராண அபானர்களை நாபி சக்கரத்துக்கு കൊണ്ടുപോയി ഉദാനവായുവോട് ഹെൽപ്പോട് കൂടിയിട്ട് ഹൃദയത്തിലെ അനാഹത ചക്രത്തുക്കും അതുക്കപ്പുറമാ ഭ്രൂമധ്യത്തിലെ ഇരിக்கிற ആജ്ഞാ ചക്രത്തുക്കും പ്രാണനെ കൊണ്ടുപോന. ജിദാസന നന്ന ഒക്കാന്തുക്കർത്തുക്കാണ് ആസനജയം ഉണ്ടായിട്ട് ഡിസ്റ്റർബ് ഇല്ലാത്ത ഒരു ആസനം അതിലെ ഒക്കാന്നിന്റെ ശരീരം അനങ്കാതയ്ക്ക് ഒക്കാരത്തുക്കാണ് അവസ്ഥയിലെ ഒക്കാന്നിന്റെ അനിലവ്. இங்க ரெண்டு காத்துகளையாக்கும் சொல்லப்படுறது.
அனிலௌ அப்படின்னு ரெண்டு வாயுக்களையும் மேல்பக்கமா பிரவகிக்கிற பிராணவாயுவையும் கீழ்ப்பக்கமா பிரவகிக்கிற அபான வாயுவையும் அப்படின்னு அர்த்தம். இந்த ரெண்டு பிராணனுகளையும் சம அவஸ்தையில வச்சுண்டு பிராணப்பிரசரம் நடக்காத்த நிலைமையில வச்சுண்டு உள்ளுக்கு வர வாயுவாயிருக்கிற பிராணனையும் சரீரத்திலேருந்து வெளியில போற வாயுவாயிருக்கிற அபானன் அப்படிங்கிற பிராணனையும் நியந்திரிச்சு சம அவஸ்தையில வச்சுட்டு பூரக விரோஜன அவஸ்தையில அல்லாதக்கு கும்பகம் செஞ்சுண்டு ஸ்தம்பிப்பிச்சு நிறுத்திட்டு பூரகம் விரேஜனம் கும்பகம் இதெல்லாம் நம்ம பார்த்ததாக்குமே. இப்ப கும்பகம் செஞ்சு ஸ்தம்பிப்பிச்சு நிறுத்திட்டு அபானவாயுவோடு ஹெல்ப் காரணமாயிட்டு இந்த அபானவாயுவோடு ஹெல்ப் காரணமாயிட்டாக்கும் கர்ப்பம் தரிச்சிருக்கிற மாதா குழந்தைய பிரசவிக்கிறா. அபானவாயுவோடு ஹெல்ப் காரணமாயிட்டாக்கும் சரீரத்துக்குள்ள இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆயிட்டு இருக்கு. சரீரம் உபேட்சிக்கிறதுக்கு ரெடியான சதீதேவி சரீரத்திலேருந்து பிராணன் வேறுபடுறத உண்டாகிற சரீரத்தோடு எந்தவித சலனமும் உண்டாகாம இருக்கிறதுக்காயிட்டு ஆசன ஜெயம் நேடினா பிராணன் போறத சரீரம் இப்படி பெடையும், அது உண்டாக கூடாது அப்படின்னு தேவி தீர்மானம் பண்ணினா மனசால சரீரத்தை கண்ட்ரோல் செய்யறதுக்கு யோகாபியாசம் வழி சாதிக்கும். பிராணவாயுவ மாதிரியே அபானவாயுவுக்கும் ஈக்குவல் பவர் இருக்கு. அபானவாயுவும் குதம் வழி வெளியில போகும், பிராணவாயு மூக்கு வழி சரீரத்துக்கு உள்ளுக்கு வரும், அபானவாயு குதம் வழி வெளியில போகும். யோகாபியாசம் செய்யாதவாளுக்கு யோகிகள் அல்லாதவாளுக்கு மரண நேரத்துல அபானவாயு குதம் வழி வெளியில போகும். அபானவாயுவோடு பிரவர்த்தனம் காரணம் மரண சமயத்துல மலமூத்திர விசர்ஜனம் சொமேதையா நடக்கும். மரண நேரத்துல சக்கரசுவாசம் வலிக்கிறத பார்க்கிறதுண்டே. இந்த பிராணனுகளோடு பிடிவெளி சரீரத்துல நடக்கிறதுனாலேயாக்கும் இந்த சக்கரசுவாச வலி நடக்கிறது. யோகாபியாசம் வழி அபானவாயுவ குதம் வழி வெளியில விடாதக்கி பிராணவாயுவோடு கூடி சேர்த்தி வச்சு ஈக்குவல் ஆயிட்டு நிறுத்திட்டு தேவி இங்க என்னவாக்கும் செஞ்சா அப்படிங்கறதையாக்குமே நம்ம பார்க்கிறோம். அப்படி அபானவாயுவையும் பிராணவாயுவையும் ஈக்குவல் ஆயிட்டு நிறுத்திட்டு மூலாதார சக்கரம் வழி சிரசோடு மேல் பக்கத்துக்கு கொண்டு போனா தேவி. சக உதானம் உதான வாயுவோடு கூடிட்டு நாபியில இருக்கிற வாயுவாக்கும் உதானன், அந்த உதான வாயுவோடு கூடிட்டு உத்தாப்பிய நாபி சக்கரதா சுவாதிஷ்டான சக்கரம் அப்படிங்கிற நாபி சக்கரத்திலேருந்து உதான வாயுவோடு கூடிட்டு உயர்ந்து மேல் பக்கமா அந்த பிராணன் சஞ்சரிச்சு சனைகி மெல்ல மெல்ல ஹிருதிஸ்தாப்பியா அநாகத சக்கரம் அப்படிங்கிற ஹிருதய கிரந்தியில ஹிருதயஸ்தானத்துல வாயுவை ஸ்தாபிச்சுட்டு உரசி ஸ்திதம் ஹிருதயத்துல கொண்டு நிறுத்தின அந்த வாயுவை தியா புத்தி உபயோகிச்சு சொந்தம் பிரயத்னத்தால ஸ்திதம் கண்டாது கழுத்துல அந்த விசுத்தி சக்கரத்துல நிறுத்திட்டு அங்கேந்து புருவோர் மத்தியம் ஆக்ஞா சக்கரத்துக்கு அனிந்திதா நயது உயர்த்தி கொண்டு வந்தா தேவி. 6 விதம் சக்கரங்களாக்குமே உள்ளது. மூலாதாரம், மணிபூரகம், சுவாதிஷ்டானம், அநாஹிருதம், விசுத்தி, ஆத்யா. மூலாதாரம் அப்படிங்கிற சக்கரம் ஜனன விசர்ஜன இந்திரியத்துக்கு நடுவிலியாக்கம் இருக்கு. மணிபூரக சக்கரம் அதானது அது நாபியில இருக்கு, அங்க சமான வாயு பிரவர்த்திக்கிறது. சுவாதிஷ்டான சக்கரம் ஜனனேந்திரிய ஸ்தானத்திலேயாக்கம் இருக்கு, அபான வாயுவாக்கும் அங்க பிரவர்த்திக்கிறது. அநாகிருத சக்கரம் ஹிருதயத்திலேயாக்கம் இருக்கு, பிராணவாயு அங்க பிரவர்த்திக்கிறது. விசுத்தி சக்கரம் கழுத்திலேயாக்கம் இருக்கு,
உதானவாயுவாக்கும் அங்க பிரவர்த்திக்கிறது. ஆக்ஞா சக்கரம் ப்ரூமத்தியத்திலேயாக்கும் இருக்கு. அங்கேருந்து அந்த பிராணவாயு சிரசுக்கு கொண்டு செல்லப்படுறது சகசிரார பத்மத்துக்கு. ஷடாதார சக்கரங்கள் வழி 6 சக்கரங்கள் வழி ஜீவனை அந்த பிராண அபான வாயுவை கடத்தி கொண்டு செல்லறதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். சகசிரார பத்மத்துல எத்திச்சேர்ற பிராண அபான வாயுக்கள் அந்த உச்சந்தலைய பிளர்ந்து ஊர்துவகதியில வெளியில போகிறது. ப்ரூமத்தியத்துக்கு தேவி அனிந்திதா, ஆரும் பழிக்காத்த தேவி அப்படின்னாக்கும் இங்க அனிந்திதா அப்படின்னு சொல்லப்படுறது. தேவிய ரெஸ்பெக்டோடு கூடிட்டு எல்லாரும் பூஜிக்கணும். அப்படி இருக்கிற அந்த தேவி இந்த பிராணனை தன்னோட உச்சந்தலைக்கு நயிச்சா பரமாத்ம லயனமாக்கும். ஷடாதார சக்கரம் வழி இருக்கிற இந்த சகசிரார பத்மத்துக்கான யாத்திரை அப்படிங்கிறது சரீரத்துல குண்டலினி சக்திய மூலாதாரத்திலேந்து உயர்த்தி சிரசுல சகசிரார பத்மத்துக்கான அந்த யாத்திரை அங்க சிவசக்தி மேளனமாக்குமே நடக்கிறது. அதாக்கும் துரியாவஸ்தை. 6 சக்கரங்கள் கடந்து ஆக்ஞா சக்கரத்துக்கு ப்ரூமத்தியத்துல இருக்கிற ஆக்ஞா சக்கரத்துக்கு மேல இருக்கிற அந்த சகசிரார பத்மத்துல பிராண அபான சக்தி எத்திப்படுறது. நட்டல்லு அப்படிங்கிறது விசர்ஜன இந்திரியமாயிருக்கிற குதத்தோடு மேல் பக்கத்திலேந்து கழுத்தோடு மேல் பக்கத்திலே ஆயிட்டு சிரசோடு கீழ்பாகம் வரைக்கும் நீண்டு நிக்கிற அஸ்தியாக்குமே சுஷ்மனா நாடி அப்படிங்கிறது நட்டல்லோடு உள்ள அதனோடு ஆரம்ப ஸ்தலம் முதலுக்கு ஒத்த மத்தியத்துல நீண்டு நிவர்ந்து அது அந்த பிரெயினை ஸ்பர்ஷிக்கிற நாடியாக்கும். நட்டல்லு பிரெயினுமாயிட்டு சிரோவியூகம் வழி கனெக்ட் செய்யப்பட்டிருக்கு. நட்டல்லோடு இடது பாகம் வழி பிரெயினுக்கு மேல வியாபிக்கிற நாடியாக்கும் இடா. வலது பாகத்துல இருக்கிற நாடியாக்கும் பிங்களா. இடையும் பிங்களையும் வில்லு மாதிரி வளைஞ்சு ஒரு சில இடங்களில சுஷுமினிய ஸ்பர்ஷிக்கிறது. இப்படி சிரச லட்சியமாக்கி மேல இடையும் பிங்களையும் போறது. இதெல்லாம் ஒரு சாதகனுக்கு அனுபவத்தால மட்டும் தெரிஞ்சுக்க கூடின விஷயங்களாக்கும். எக்ஸ்ரேனாலேயோ ஸ்கேனிங்காலேயோ ஒன்னும் மிஷின் உபயோகிச்சொன்னும் இந்த நாடிகளை பார்க்கறதுக்கு சாதிக்காது. மனசால மட்டும் அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிற விஷயங்களாக்கும் இதெல்லாம். தீய காணறதுக்கு சாதிக்கும். ஆனா சூடு அப்படிங்கிறது அனுபவமாக்கும். நெருப்ப தொட்டானா சுடும். அந்த சூடு அப்படிங்கிறது அனுபவத்தால மட்டும் தெரிஞ்சுக்க கூடின விஷயமாக்கும். அனுபவிச்சு தெரிஞ்சுக்க கூடின விஷயமாக்கும் இந்த நாடிகளோடு விஷயம் அப்படிங்கிறது. குண்டலினி சக்தி ஆக்டிவேட் ஆகிறத பிராண பிரசரமாக்கும் நாடிகளில நடக்கிறது. குண்டலினி சக்தி ஒரு சில ஸ்தானங்களில ரெஸ்ட் எடுத்துட்டு சுஷுமனா வழி சிரசுக்கு மூவ் பண்றது. சுஷுமனையில இருக்கிற குண்டலினியோடு ரெஸ்ட் பிளேசஸ் ஆக்கும் இந்த சக்கரங்கள். அப்படி இல்லைன்னா ஆதாரங்கள். அதனாலேயாக்கும் இதுக்கு ஆதார சக்கரங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. 6 சக்கரங்களாக்கும் யோகிகள் இது வழியா கண்டுபிடிச்சிருக்கா. குண்டலினி சக்தி ஆக்டிவேட் ஆகிறதோடு கூடிட்டு 6 சக்கரங்களும் ஆக்டிவேட் ஆகும். 6 சக்கரங்களும் ஓரோன்னும் தாமர பூ மாதிரி விடர்ந்து அந்த யோகிக்கு அனுபவ விஷயமாயி தீரறது. ஜனன இந்திரியத்துக்கும் விசர்ஜன இந்திரியத்துக்கும் நடுவுல மூலாதார சக்கரம் இருக்கு. அங்கயாக்கும் குண்டலினி சக்தி தூங்கின்னு இருக்கு. யோக சக்தியால சாதகன் உணர்த்தற வரைக்கும் தூங்கி கிடக்கிற குண்டலினி சக்தி சாதகன் உணர்த்தி விடுறத ஆக்டிவேட் ஆகிறது. அப்ராக்சிமேட் ஸ்தானங்களாக்குமே இதெல்லாம் சொன்னது. கிருத்தியமாயிட்டு சொல்றதுக்கு ஆராலையும் சாதிக்காது. ஜனனேந்திரிய ஸ்தானத்துல சுவாதிஷ்டான சக்கரம், நாபிஸ்தானத்துல மணிபூரக சக்கரம், ஹிருதயஸ்தானத்துல அநாகத சக்கரம், கண்டஸ்தானத்துல விசுத்தி சக்கரம், ப்ரூமத்தியத்துல ஆக்ஞா சக்கரம். குண்டலினி சக்தி ஆக்ஞா சக்கரத்துல வரதுக்குள்ள சத்குணத்தோடு சத்பிரகாசம் அனுபவமாகும். பிராண பிரசரம் பூர்ணமாயிட்டு
6 இதழ் இருக்கிற தாமரை மாதிரி பூர்ணமாயிட்டு சகசிரார பத்மம் இப்படி விரியும். இந்த குண்டலினி சக்தி ஆக்ஞா சக்கரம் விட்டு அந்த பிரம்மரந்திரத்துக்கு கடக்கிறதையே அந்த பிராணனோடு பிரசரம் பூர்ணமாயிட்டு நின்னுட்டு ஜீவஸ்பந்தனம் அடங்கிறது. அப்படி பாக்கிய சரீரபோதம் இல்லாம போறது, எல்லா மூமெண்டும் அடங்கி ஒதுங்கற அவஸ்தை இதாக்கும் சிவசக்தி மேளன ஐக்கியம் அப்படின்னு சொல்லப்படுறது. பிராணஸ்பந்தனம் இல்லாம போயிடுத்துன்னா அதுக்கப்புறமா மனசோ சரீரத்திலே இருக்கிற இந்திரியங்களோ பிரவர்த்திக்காது, சாந்தமான அவஸ்தை உண்டாகிறது. இதாக்கும் சமாதி அவஸ்தை. இந்த சமாதி அவஸ்தையில எத்திப்படுற சாதகனுக்கு அதுக்கப்புறமா போதம் உண்டாகிறது. துரிய அவஸ்தையிலேந்து உள்ள விடுதலாக்கும் அந்த போதம் உண்டாகிற அவஸ்தை. ஷமீக மகர்ஷி துரிய அவஸ்தையில இருந்தപ്പോഴാക്കും പരീക്ഷിത്ത് மகாராஜா வந்ததும் தண்ணி கேட்டதும் ஒன்னும் அவருக்கு தெரியாம போனதும், ஷமீக மகர்ஷிக்கு இந்த ராஜா வந்ததே தெரியாம போனது இந்த துரிய அவஸ்தையில இருந்ததினாலேயாக்கும். பரமாத்மா லயனமாக்கும் அப்போ நடக்கிறது. பரமாத்மா மட்டும்தான் சத்தியம் அப்படின்னு சாதகன் தெரிஞ்சுக்கிற அந்த அவஸ்தை. சத்தியம் பரம் தீமகி, கோடி சூரிய துல்லியமாயிட்டு இருக்கிற அந்த ஞானம் அங்க பிரகாசிக்கும் அப்படின்னு யோகி அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிறார். திரிமூர்த்திகளாயிட்டும் பிரபஞ்சத்தில சகலதுமாயிட்டும் பரபிரம்மம் மட்டும்தான் இருக்கு அப்படிங்கறத சாதகன் தெரிஞ்சுப்பார். நானும் இந்த பிரபஞ்சமும் பரபிரம்மமும் ஒன்னாக்கும் அப்படிங்கிற அத்வைத பாவம் சாதகன் தெரிஞ்சுப்பார். அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கறத தெரிஞ்சுப்பார். இங்க அஷ்டாங்க யோகம் வழிக்கு தேவி தன்னோட பிராணனை வெடியறதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். தேவி பரபிரம்மத்தில ஜீவனை லயிப்பிச்சு சரீரத்தை வெடியறதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். நம்மளோட ஏது கர்மவும் சூக்ஷ்ம சரீரத்துல சேவ் ஆயிட்டு இருக்கும். அங்க சூட்சிச்சு நம்ம வச்சிருப்போம் நம்மளோட கர்ம பேலன்ஸ. தேவி இங்க சூக்ஷ்ம சரீரத்தை பௌதிகமான ஸ்தூல சரீரத்திலேருந்து செப்பரேட் செஞ்சு எடுத்துட்டு சதி அப்படிங்கிற ஸ்தூல சரீரத்தை உபேட்சிச்சு சூக்ஷ்ம சரீரமா இருக்கிறத பரபிரம்மத்தில லயிப்பிக்கிறா. பிராணனும் மனசுக்கும் நல்ல பந்தம் இருக்கு. முக்கிய பிராணன் அதனோட பிரவൃத்திகளுக்கு தகுந்த மாதிரி 5 பிராணனுகளாயிட்டும் 5 உபப்பிராணனுகளாயிட்டும் 10 ஆயிட்டு செப்பரேட் செய்யப்படுறது. ஆக்ஞா சக்கரத்துல அந்த ப்ரூமத்தியத்துல ஞான சூரியன் உதிக்கிறத மனசும் இந்திரியங்களும் அடங்கினானாக்கா பிராணனோடு சலனம் ஸ்டாப் ஆகும். குண்டலினி சக்தியில முக்கிய பிராணனுக்கு லயிக்கிறது அப்படிங்கிற பிராண பிரசரமாக்கும் நடக்கிறது. சகசிரார பத்மத்தில இருக்கிற முக்கிய பிராணனோடு கூடிட்டு எல்லா பிராணனுகளும் போய் சேரறது. ஞானம் உண்டாகிற ஸ்டேஜில வேற எல்லா சிந்தனைகளும் இல்லாம போறது. இந்திரியங்கள் கொண்டு தர சுகதுக்கங்களா இருக்கிற ஷட்விகாரங்கள் மனசாக்கும் அனுபவிக்கிறது. ஞான தீபம் தெளிஞ்சானா அஜ்ஞானம் அப்படிங்கிற இருட்டு இல்லாம போறது. மனசடங்குற சமயத்துல பகவல் சைதன்யம் பிரகாசமாயிட்டு ஜொலிக்கிறது. நம்மளோட பிராண சக்தியாக்கும் மனச சலிப்பிக்கிறது. மனசு டிஸ்டர்ப் ஆகிறத சுவாசகதி வித்தியாசப்படுறது. இந்த பிராணனை கண்ட்ரோல் செய்யறதாக்கும் பிராணாயாமம். பிராணனை கண்ட்ரோல் செய்யறது வழி மனசை கண்ட்ரோல் செய்யறதுக்கு சாதிக்கும். முக்கிய பிராணர்கள் அவளோட ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி 5 ஆயிட்டு செப்பரேட் செய்யப்படுறது. பஞ்ச பிராணனுகள் பிராணன், அபானன், சமானன், உதானன், வியானன். பிராணவாயு ஹிருதயஸ்தானத்துல இருந்துட்டு சுவாச உச்சுவாசம் செய்யிக்கிறது. அபானன் ஜனனேந்திரிய ஸ்தானத்துல இருந்துட்டு மலமூத்திர விசர்ஜனம் செய்யிப்பிக்கிறது. கர்ப்பஸ்த அவஸ்தையில இருக்கிற மாதாவுக்கு பிரசவ சமயத்துல அந்த குழந்தைய வெளியில தளர்த்துக்கும் இந்த அபானவாயு ஹெல்ப் பண்றது. சமானவாயு நாபிஸ்தானத்துல உக்காந்துட்டு நம்ம சாப்பிடுற உணவுகளை ஜூஸ் ஆக்கிட்டு ரசமாக்கி மாற்றினதுக்கு அப்புறம் சரீரத்தோடு எல்லா அவயவங்களுக்கும் செப்பரேட் பண்ணி வீதிச்சு ஷேர் பண்ணி கொடுக்கறது.
உதான வாயு நம்மளோட கண்டஸ்தானத்துல உக்காந்துண்டு நமக்குள்ள இருக்கிற அந்த உணவை தகிப்பிக்கிற ஜடராகினிய ஜொலிப்பிக்கிறது வழி நம்ம சாப்பிடுற உணவு, அதே மாதிரி குடிக்கிற பானீயங்கள், இது எல்லாத்தையும் உள்ள கடத்தி விடுறது. வியானவாயு சரீரத்துல எல்லா அவயவங்களிலேயும் வியாபிச்சு சரீரத்தை நசிக்காதக்கு நிலைநிறுத்துறது. உபப்பிராணனுகளும் இருக்கா. நாகன், கூர்மன், கிருகலன், தேவதத்தன், தனஞ்சயன் இப்படின்னு உபப்பிராணர்கள். நாகன் நமக்கு வாந்திய உண்டாக்குறது. கூர்மன் கண்ணை மூடுறதுக்கும் கண்ணை திறக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்றது. கிருகலன் அப்படிங்கிற பிராணன் தும்மல் உண்டாக்குறது. அதே மாதிரி மூச்சு இழுக்கல் அப்படிங்கிற அந்த அவஸ்தைய, ஆஸ்மா ஸ்டேஜ்ல எல்லாம் இருக்கிற அந்த வலிவை உண்டாக்குறது. தேவதத்தன் நமக்கு சிரி உண்டாக்குறது, கொட்டாவி விடுறதுக்கு ஹெல்ப் பண்றது. தனஞ்சயன் உயிர் போனதுக்கு அப்புறமும் சரீரத்துக்குள்ள ஹிருதயத்துல கொஞ்ச நேரம் தங்கி நிக்கிறது. இப்படி மொத்தம் 10 பிராணனுகள் இருக்கு. விசிஷ்டமான பிராணனியாக்கும், இത്രയ്ക്കും முக்கியமான இந்த பிராணனியாக்கும் தேவி உபேட்சிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டு நிக்கிறா.